அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அம்பை எழுதிய பயணம் 21. விடியலுக்கு சற்று முன்தான் விமானம் இறங்கத் தொடங்கியது. வெளியே வந்தபோது இதமான மென்குளிர். சாம்பல் வானில் இன்னும் நட்சத்திரங்கள் மீதமிருந்தன. சாத் பங்களாவின் முனை திரும்பும் போதே கடல் காற்று அடிக்கத் துவங்கியது. அங்கு வசிப்பவர்கள் உணரவே முடியாத வலைநாற்றத்துடன் தெருநாய்கள் வண்டியை பார்த்து முனகலாக குரைத்தன. பெரிய குடியிருப்பின் மூலையில் காமுமா விடாது பற்றி கொண்டிருந்த ஓடுகள் வேய்ந்த பழம் வீட்டில் விளக்கு எரிந்தது. இவள் வருகிறாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். முன்னறையின் ஜன்னலின் மெல்லிய திரைச்சீலையின் பின் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி நிழலாக தெரிந்தாள். குடியிருப்பின் காவல்காரனின் தூக்கத்தை கெடுக்காமல் வண்டியை நுழைக்கதவருகேயே நிறுத்திவிட்டு கடகடவென்று சத்தம் போடும் சக்கரங்கள் உள்ள பெட்டியை இழுத்து கொண்டு போகாமல் தூக்கி கொண்டு போனாள். இவள் அழைப்பு மணியை அழுத்தும் முன்பே கதவு திறந்து காமுமாவுடன் இருக்கும் மந்தா கையிலிருந்த பெட்டியை வாங்கிக் கொண்டு உள்ளே போனாள். ஜன்னல் பக்கத்திலிருந்து சக்கர நாற்காலியை வேகமாக தள்ளியபடி வந்த காமுவை ஓடிப்போய் அணைத்து கொண்டாள். காமுமா விம்முவது போல் பட்டது. சக்கர நாற்காலியை மெல்ல மீண்டும் ஜன்னல் பக்கம் தள்ளியபடி, "ஏ அழறியா?" என்றாள். "இல்ல, நீ வருவேனுட்டு எதிர்பார்க்கல." குரல் கமறியது. "பின்ன போன்ல மனசே சரியில்லைன்னுட்டு 10 தடவை 85 வயசு அம்மா சொன்னா வராம இருக்க முடியுமா? என்னதான் ஆச்சுது உனக்கு?" கண்ணை எலும்பு மேடிட்டிருந்த முகத்தை பார்த்து நெற்றியில் முத்தமிட்டாள். அணைத்து கொண்டாள் மீண்டும். அவள் அணைப்பில் தன்னை மேலும் புகுத்தி கொண்ட காமுமாவின் உடல் மெல்ல குலுங்கியது. மந்தா பக்கத்திலிருந்த முக்காலியில் 2 கோப்பைகளில் இஞ்சி மணம் வீசும் தேநீரை கொண்டு வந்து வைத்தாள். காமுமாவின் முகத்தை தடவி மெல்ல நிமிர்த்தி தேநீர் கோப்பையை கையில் தந்தாள். கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு அறையில் கண்ணை ஓட்டினாள். எதுவும் மாறவில்லை. அறையின் மூலையில் அறைக்கு களை ஊட்டியபடி பட்டுத்துணி சுற்றிய ராசப்பாவின் மிருதங்கம் இருந்தது. அதன் மேல் காமுமாவின் சலங்கை பெட்டி இருந்தது. "உன்னால்தான் நான்" என்றபடி. காமுமாவை விட 5 வயது இளையவர். அவர் முன்னால் போய்விடுவார் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? புகையிலை தவிர ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நாதர் தீம் தீம் தன திறனா என்ற சங்கராபரண தில்லானாவை காமும்மா ஆடி முடித்த பின் மிருதங்கத்தில் வெற்றி ஒலி போல் ஓங்கி ஒரு தட்டு தட்டிய பிறகுதான் பின்னால் சாய்ந்தார். "ராசப்பாவை நினைச்சுக்கிட்டியா?" என்றாள் காமுமாவிடம். வாத நோயால் மெலிந்து விரைந்து போன கையில் இருந்த கோப்பையை ஜன்னல் படியில் வைத்துவிட்டு இவளை பார்த்து மெல்ல சிரித்தபடி, "வீடு முழுசும் அதுதானே இருக்கு" என்றாள் காமுமா. காமுமாவுக்கு ராசப்பா அது, அவருக்கு காமுமா அது. ஒருவரையொருவர் அக்ரணியாக்கி ஒரு காதல். மெல்ல சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு போய் காமுமாவை சோஃபாவில் உட்கார வைத்து கீழே அவள் காலடியில் அமர்ந்து அவள் மடியில் தலையை சாய்த்து கொண்டாள். அவள் தலையில் காமுமாவின் கை படிந்தது. "சொல்லு காமுமா, என்னதான் விஷயம்?" என்று தலையை உயர்த்தி அவளை பார்த்தவாறே கேட்டாள். அந்த கேள்வி ஒரு பயணத்துக்கு வித்திடும் என்பதை அறியாமல். காமுமாவை வாதநோய் முடக்கி போட்டு பல ஆண்டுகள் ஆன பின்னும் அவள் பொதுவெளியிலிருந்து விலகி இருக்கவில்லை. ராசப்பாவின் மறைவுக்கு பின் அவள் ஆடாவிட்டாலும் அவள் மாணவிகளும் மாணவர்களும் பலர் பிரபலமாகியிருந்தனர். 80 வயது கொண்டாட்டமும் நடந்தது. அப்போதே கலா ரசிகர்களும் விமர்சகர்களும் அவள் வாழ்க்கை குறிப்புடன் அஞ்சலி கட்டுரைகள் தயார் செய்துவிட்டனர். இதுவரை "அவங்க இடதுசாரிதான், ஆனா அந்த கால காந்தியவாதி" என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்த இடதுசாரி கட்சிகள் கூட அவள் நவீன சமூகத்தின் பிரச்சனைகளை மையமாக்கி செய்த நாட்டிய நாடகங்களை மனதில் கொண்டு ஒரு கூட்டம் கூட்டி விருது வழங்கிவிட்டன. அவர்கள் தந்த ஊக்கத்தில்தான் அவள் ரஷ்யா மற்றும் பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாள் என்று சொல்ல மறக்கவில்லை. இந்திரா காந்தி அவசரகால பிரகடனம் செய்தபோது எதிர்த்த கலைஞர் என்று புகழ்ந்தன. ஒரு நள்ளிரவில் அவள் கதவு தட்டப்பட்டு அவள் கைது செய்யப்பட்டதை நாடகத்தன்மையுடன் கூறின. வலதுசாரி கட்சிகள் அவள் பாரத மாதாவுக்கு உகந்த புத்திரியா இல்லையா என்று தீர்மானிக்க முடியாமல் தவித்தன. காமுமா முறையே தஞ்சாவூரில் நடனம் பயின்றிருந்தாலும் கோவில் கூடத்தின் சிறு சதுரமான ஆடலரங்கை உடைத்து அதை விஸ்தாரமான மேடையாக்கியவள்.
50களில் பளீர் கருப்பில் அரக்கு வண்ண கோபுர கரையிட்ட கைத்தறி புடவையும் அரக்கில் கருப்பு கோடுகள் போட்ட ரவிக்கையுமாக அவள் அகன்ற மேடையின் ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறம் கைகளை விரித்து ஆடியபடி போனபோது பழமை தோய்ந்த பல உள்ளங்கள் அதிர்ந்தன. அவள் கட்டியிருந்த புடவை நாபியின் கீழே இருந்தது மேலும் அதிர்ச்சியை ஊட்டியது. அவள் குரு நாகப்பா பிள்ளை மாத்திரம் முகத்தில் பூரிப்புடன் நட்டுவாங்கம் செய்தார். அவர் மகனான ராசப்பாவின் மிருதங்கம் வேறு முறி, எல்லாவற்றையும் முறி என்று ஓங்கி ஓங்கி தட்டியபடி. எவ்வளவுதான் தணிக்கை செய்து அவள் வாழ்க்கை குறிப்பை எழுதினாலும் அதில் பூமியில் ஏகப்பட்ட அடிமட்ட பூகம்ப கோடுகள். அவற்றை தவிர்ப்பது கடினம். மேடையில் ஆடக்கூடாது என்று தடுத்த உயர்மட்ட குடும்பத்து கணவனை விட்டுவிட்டு வயிற்றில் 3 மாத குழந்தையுடன் வெளியேறியவள். தன்னிச்சைப்படி ஆடியவள். அகிலத்தையே மிருதங்கத்தில் காட்டிய அவளை விட 5 வயது இளைய ராசப்பாவுடன் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையை வாழ்ந்தவள். மும்பாயில் குடிபுகுந்து அதன் கலை உலகின் மாற்று முயற்சிகளில் பங்கேற்றவள். அக்கமாதேவி பற்றிய ஆவணப்படத்தின் ஒரு கட்டத்தில் அவளைப் போலவே நீண்ட கூந்தலால் மட்டுமே தன் உடலின் முன்பாகத்தை மறைத்து சில கணங்கள் தோன்றியவள். காந்தியின் வாழ்க்கையை நாட்டிய நாடகமாக செய்தாலும் கதர் கட்டினாலும் மது அருந்துபவள். புரந்தரதாசரின் தேவர் நாமாக்களிலும் பசவண்ணா மற்றும் அக்கமகாதேவியின் வசனங்களிலும் மனத்தை பறிகொடுத்தாலும் கடவுள் பக்தி இல்லாதவள். தியாகராஜர் கீர்த்தனைகளில் உருகினாலும் ராமபக்தி எனும் வெறி இல்லாதவள். ராசப்பா சில சமயம் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், போர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைக்கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று உரத்து சொல்லி மனம் கசிந்தபோது அதில் மனம் கசிந்தவள். தகப்பன் பெயரை விடுத்து தன் தாயின் பெயரை தன் பெயருடன் இணைத்து கொள்ளப் போகும் மகளுக்கு அனன்யா, அபூர்வமானவள் என்று பெயரிட்டவள். ராசப்பாவுடன் அவள் உறவு என்ன என்பதை வெளிப்படையாக மகளுக்கு கூறியவள். இவ்வளவும் செய்தவள் மடியில் உள்ள அனன்யாவின் தலைமுடியை வருடியபடி, மனசே சரியில்லை என்கிறாள். எவளால் நம்ப முடியவில்லை. தன் வாழ்க்கை குறிப்புகள், புகைப்படங்கள், நடன நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சி நிரல்கள், நடன குறிப்புகள், ராசப்பாவுக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாவற்றையும் கோப்புகளில் சீராக வைத்து அடுக்கியிருந்தாள். ஏதோ புறப்பாடு ஒன்றிற்கு ஆயத்தம் செய்வது போல. அனன்யா, ஞாபகம் இருக்குதா? 10-15 வருஷம் முன்னால அந்த அரசாங்க நிறுவனம் கேட்டுதுன்னுட்டு ஒரு 100 பக்கம் என் வாழ்க்கை சரிதம் எழுதி அவங்க புஸ்தகமா போட்டாங்களே. அதுக்கென்ன இப்போ? ஒரு பிரதி கூட இல்லடி என்கிட்ட. எத்தனையோ லெட்டர் போட்டுட்டேன், பதிலே இல்ல. அது என்னவோ விக்காத பழைய புஸ்தகங்களை எரிச்சிடுவாங்களாமே. பானு சொன்னா, நீ ஒரு நட போய் விசாரிக்கிறியா? எரிக்கவா எழுதுன? ஒளராத காமுமா, யார் எதை சொன்னாலும் நம்பிடுவ நீ. இல்ல, நீ டெல்லி போய் விசாரி, மனசே சரியில்லை. அந்த கிடங்கு அரசாங்க நிறுவனத்தின் கட்டடத்துக்கு சற்று தள்ளி இருந்தது. நிறுவன இயக்குனர் தந்த வரவேற்பு அவ்வளவு உவகை கூடியதாக இருக்கவில்லை. காந்தியவாதி என்று சொல்லிக்கொண்டு தாராளமாக வைன் குடிக்கும் அந்த நாட்டியக்காரியா என்று கேட்டார் சுத்த ஹிந்தியில். நடன கலைஞருக்கு அவர் உபயோகித்த ஹிந்தி சொல் வசைமொழியாக உபயோகிக்கும் சொல்லாக இருந்தது. அதுதான் காமுமாவின் நீண்ட நடன வாழ்க்கையை குறித்த அவர் கணிப்பா என்று நினைத்து கொண்டாள். விற்பனை கணக்கு பார்த்து கூற அதிகாரி ஒருவரை அவர் கூப்பிட்ட போது பிரதிகள் தேவை என்று அவள் மெல்ல கூற, அலுவல சிப்பந்தி ஒருவரை பழைய வெளியீடுகளை வைக்கும் கிடங்குக்கு அவளுடன் அனுப்பினார். பழைய பூட்டொன்றை திறந்ததும் ஒரு நீண்ட தாழ்வாரம் போல் இருந்தது கிடங்கு. ஜன்னல்கள் இல்லை, காலதர்கள் மூடியிருந்தன. இருட்டு குகை ஒன்றில் நுழைவது போல் இருந்தது. மங்கிய விளக்கொன்றை போட்டார் சிப்பந்தி. புகை போல் பரவியிருந்த தூசு மூக்கில் ஏறியது. எந்த வருஷம் போட்டதுமா என்றார். 10-15 வருடங்களுக்கு முன் என்றதும் 10 அடி உள்ளே போய் குவிக்கப்பட்டிருந்த புத்தகங்களில் தேட ஆரம்பித்தார். பிரசுரம் காணாத கைப்பிரதிகளும் இருந்தன போலும். அவை வண்ணம் மங்கிய அரசு கோப்புகளில் ஒரு பக்கம் கிடந்தன, செத்த பல்லுகள் போல. கிடங்கின் கோடியிலிருந்த புத்தகங்கள் பற்றி கேட்டாள். இதோ பாருங்கம்மா, மேல இருக்கிறவங்க மனசுப்படி புஸ்தகம் கேட்டு வாங்கி போடுவாங்க. ஒருத்தர் போய் இன்னொருத்தர் வந்தா அவர் போட்ட புஸ்தகம் இவருக்கு பிடிக்காது, கிடங்குக்கு வந்துடும். அந்த கடைசி மூலையில் இருக்கிறது ரொம்ப பழைய புஸ்தகங்களா இருக்கும், இல்ல கைப்பிரதிகளா இருக்கும். நானே பார்த்தது கிடையாது. நான் இங்க வந்து 15 வருஷம் ஆயிட்டது. கிடங்கின் மூலையில் தூசி படிந்து சுவரின் மேல் சாய்த்து வைத்திருந்த
கரையான் அரிக்காமல் இருக்க தெளித்திருந்த மருந்தின் நெடியையும் மீறி சில தைரியமான கரையான்கள் அரிக்கத் தொடங்கியிருந்த புஸ்தகங்களை பார்த்தாள். அது கிடுங்கு அல்ல, ஒரு சரித்திர புதையல் என்று தோன்றியது. ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் வெளியிட்ட பின் இன்னொரு காலகட்டத்தில் அதே அரசாங்கமோ இன்னொரு அரசாங்கமோ மறைக்க நினைத்த எத்தனை சரித்திரங்கள் அங்கு இருக்கும் என்று நினைத்தாள். இடிக்கப்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்கள் பற்றிய உண்மைகள், இடிபாடுகளுடன் இருக்கும் சிதிலமடைந்த கோவில்களின் சரித்திரம், இனப்படுகொலைகளின் குருதி பூசிய அனுபவங்கள், முரண்படும் அரசியல்களில் அழியும் இனங்கள் என்று எத்தனை எத்தனை இங்கு பிரசுரம் காணா கோப்புகளிலும் பிரசுரித்து முடக்கப்பட்ட புத்தகங்களிலும் சிதறி கிடக்கின்றனவோ. யார் தேசபக்தர், யார் தேசபக்தர் இல்லை, யார் நாட்டுக்கு உழைத்தவர், யார் நாட்டை கூறு போட்டவர் என்ற விவாதங்களில் சிக்கிக்கொண்ட எத்தனை நபர்களின் குரல்கள் இங்கு மொழியாகாமலும் மொழியாகியும் ஒலிக்காமலும் கிடக்கின்றனவோ. பெயரில்லாமல் போய்விட்ட பல தேவதாசி கலைஞர்களின் சரித்திரம், இசைவேளாள குடும்ப சரித்திரங்கள் அங்கே புதையுண்டு இருக்கலாம். சுவரில் வரைந்து பின் காகிதத்தில் தீட்டிய மதுபனி, வார்லி, சந்தால் ஓவியர்கள் இங்கே கரையான்களை எதிர்நோக்கி கிடக்கலாம். பல ஆதிவாசி சரித்திரங்கள் மக்கிப் போயிருக்கலாம். நதிகளுக்காக, மனித உயிர்களுக்காக, விலங்குகளுக்காக செய்யப்பட்ட பல போராட்டங்கள் பல அதிகார கைகளில் சிக்கி இங்கு தூசியை பூசிக்கொண்டு மடிய காத்திருக்கலாம். அத்தனையும் விழுங்கிய மலைப்பாம்பாய் நீண்டு கிடந்தது கிடங்கு. கிடங்குல இடம் இல்லாம போனா என்ன செய்வாங்க? யாருக்கு தெரியும்? குப்பையில போடுவாங்களோ எரிப்பாங்களோ, எனக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆயிடுவேன் என்று கூறியபடி சிப்பந்தி காமும்மாவின் புத்தகத்தின் 20 பிரதிகளை கண்டெடுத்து அவளிடம் தந்தார். காமும்மாவின் புத்தகத்தை பார்த்தாள். கற்றாவின் மனம் என்ற பொருள்பட புத்தகத்துக்கு பெயரிட்டிருந்தாள் ஆங்கிலத்தில். அந்த கூத்தனை நினைத்து கற்றாவின் மனம் போல் கசிந்துருகிய ராசப்பாவின் குரல் கேட்டிருக்கும் அந்த மனத்துக்கு. சிவனின் ஆடிய பாதங்களை புதிய கற்பனைகளில் வடிக்க விழைந்த மனம் அது. அரசியல் குறியீடாகி போன கிடங்கொன்றின் தூசியிலும் குப்பையிலும் கரையான்களையோ நெருப்பையோ எதிர்கொள்ள காத்திருக்கும் மனம். சிப்பந்தி கிடங்கை பூட்டினார். வதைப்படும் மிருகம் ஒன்றின் ஈன குரல் போல ஓசையிட்டு துருப்பிடித்த பூட்டு இறுக பூட்டிக்கொண்டது. நன்றி. கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.